பகவான் வரவில்லை. 3-4 வருட காலம் முக்கண்ணனை காணாமல், 6 வருட காலம் ஆண்டவன் சிவபெருமானை காணாமல் 10-12 வருட காலம் பகவான் வரவில்லை, வர நமக்கு தரவில்லையே. என்ன குற்றங்கள் நாமல் செய்தோம், என்ன தவறுகள் புரிந்தோம், என்ன தப்பு தவறு எதுவும் நடந்ததுண்டா? கிடையாது. ஏன் ஆண்டவன் வரவில்லை, நமக்கு வரம் எதுவும் தரவில்லையே என்று மனதிலே எண்ணிக்கொண்டு ஆண்டவன் சிவபெருமானே மனதிலே எண்ணிக்கொண்டு இன்னும் எப்படி தவம் இருக்கிறார் தெரியுமா? எப்படி சுவாமி? உண்ணாமல் உறங்காமல் உடையவன் புகழ் மறக்காமல் 2 நல்ல வருட காலம் செய்து வாரா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அமையோ அநாதரட்சகா ஆபத்துக்கு இளையவா உடையவா ஈசா இறைவா ஏழை பிரகாசா என்று ஆண்டவன் சிவபெருமானை மனமதுரை எண்ணி 12 வருட அவன் அங்க பாரதவம் செய்து வருகிற வேளையில் அடக்கம் செய்யும் தவமானது இங்கே வருகிறது தெரியுமா? எங்கம்மா சாமநடு சாமம் போல சாம வேளையில சாம நேரத்தில ஒழுங்க சாமம் போலே நஞ்சு சாம வேளையில
காரணத்தை அறியணுமே தெரியணுமே தெரியணுமே என்று பார்வதிய கேட்பான் கேட்பாளா பார்வதியாள் கேட்பாளோ தெரியணுமே பார்வதிய கேட்ட போது கேட்ட போது என்ன பகவானும் ஏது சொல்வார் யாரு சொல்வார் பகவானும் யாரு சொல்வார் கேட்ட போதோ அடி பண்ண பார்வதிய பார்வதிய அடி பண்ண பார்வதிய என்னுடைய வார்த்தைகளோ தவதோனம்மா கிரி பர்வத 12 வருட ஆசுரனான வல்லர பாரதவன் செய்து வார அவனையும் தாழைத்து வந்து கொடுக்க போறேன் நம்மோ ஆண்டவனும் சொன்ன போது ஆண்டவனும் சொன்ன போது சத்தியவா அவதியாரு சத்தியவள் யாரு சொல்வார் அப்படி ஆண்டவனும் சொன்ன போது போது ஆதிசக்தி பார்வதியார் பார்வதியாரு ஆண்டவன பகவான பகவான ஆண்டவா பரமேஸ்வரா ஈசா இறைவா சுவாமி அப்பேற்பட்ட அசுர அரக்கனை நான் காண வேண்டும் அல்லவா நீங்கள் மட்டும் போய் அவனை அழைத்து வந்து வரம் கொடுத்தால் பத்தாது சரி அதனாலே இருவேர்களும் சேர்ந்து நாம வரம் கொடுத்தால் என்ன கொடுக்கலாமே அதனாலே நீங்கள் தான் அப்பேற்பட்ட அசுர அரக்கனை அழைக்க போக வேண்டுமா ஆமா வேற யார் போக முடியும் பரமேஸ்வரா நாமளோட இடமதில உங்கள் ஏவல் பிள்ளை நந்தி பகவான் இருக்குகிறார் சரி எத்தனையோ தேவாதி தேவர்கள் மூவ முனிவர்கள் இருக்கும் போது ஆமா, தேவர்கள் முனிவர் அகத்தியேஸ்வரர் புத்தீஸ்வரர் எல்லாரும் இருக்காங்க இரு இரு அகஸ்தீஸ்வரர் சரி ஆ. அது இன்னொன்னு சொன்னீங்க அது என்னதுயா அதான் சொல்லிட்ட முடியாது தம்பி இல்ல ஆ. அவர் வேற மாதிரி சொன்னாருங்க ஆமா, ஆ. கைலாசத்துல இருக்காங்கம்மா அவங்க எல்லாம் ஓ கைலாசத்துல கைலாசத்துல இருக்க அகத்தீஸ்வரர் புத்தீஸ்வரர் எல்லாம் இருக்காங்க கைலாசத்துல ஆ. அதுக்கடுத்து ரம்பா ஊரதி மேனகா துலத்தூம இல்ல எல்லாரும் இருக்காங்க இரு இரு என்னடியா யார் இருக்காங்க யாரு சொல்லுங்களா ரம்பா ஊர்வசி துலத்தும மேனக ஆ. துலத்தும இவங்க எல்லாம் இருக்காங்க சரி யாரு துலர்த்து துலர்த்தமை அந்த அம்மாதான் ஆ. அப்படி தேவாதி தேவர்கள் மூவ முனிவர்கள் இருக்கும் போது சரி பரமேஸ்வரா என்ன? நீங்கள் போய் தான் அந்த அசுர அரக்கனை அழைக்க வேண்டுமா என்ன பார்வதி இப்ப செய்யணுங்க அதான் ஆண்டவா பரமேஸ்வரா என்ன? நாமல் இருவேரும் சேர்ந்தே வரம் கொடுக்கலாம் அத்தாடி, நீ வாங்க கூட நான் வர மாட்டேன் வரமாட்டீங்களா ஆஹா. பகவானே என்ன? நாமல் இருவேரும் சேர்ந்து வரம் கொடுக்க வேணுமே ஆனா சரி உங்களுடைய ஏவல் பிள்ளை ஆமா நந்தி பகவான் இருக்கிறார் அல்லவா எல்லாம் நல்ல பிள்ளை நந்தீஸ்வரனை அழைத்து வர சொல்லுங்கள் சுவாமி சரி. அவர் சென்று அசுர அரக்கனை அழைத்து வருவார் என்று சொல்ல ஆமாய்யா. அப்ப பார்த்தார் பகவான் என்ன? நாமல் மட்டும் வரம் கொடுத்தால் பத்துமா ஆஹா. அதனால நாமல் வரம் கொடுத்தால் போதாது சரி நாமளுடைய வரத்தை கொடுக்க வேண்டுமே ஆனா நாம என்ன செய்யணும் என்ன பண்ணணும்? நந்தீஸ்வர பகவானை வரவழைத்து வரவழைத்து நாமல் இருவேர்களும் சேர்ந்தே வரம் கொடுக்கலாமே கொடுக்கலாம் என்று ஆண்டவன் சிவபெருமான் நந்தி பகவானை வரவழைத்தார் சரி அடே நந்தி தேவா ஏய், நந்திதேவா.
என்று அழைத்த போது ஆண்டவன் சிவபெருமானாமனை அழைக்கிறார் என்றே ஆமையா நந்தி பகவான் ஆதி கைலாசம் ஓடோடி வந்து அருகே இருந்து பரமேஸ்வரா சுவாமி என்னை அழைத்த காரணம் என்ன எனக்கறிய சொல்ல வேண்டும் என்று சொல்ல பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். அப்பா நந்தி பகவானே அதோ பார்த்தாயாங்க என்ன தெரிகிறது? ஒரே இருட்டா தெரியுது. அட உங்க கண்ணுல சுண்ணாம்பள்ளி அப்ப என்னம்மா ஆ, உள்ள இருட்டாத்தனம் இருட்டா இருக்கா? ஏமா என்னன்னு சுண்ணாம்பு வைக்காத ஆ, கண்ணு குஞ்சு போவோம். சரி முடிஞ்சா கொஞ்சம் ஜன்னத்தை வை, என்னது சந்தனத்தை வை. சந்தனத்துல வச்சா நீ திரும்பி வரவே மாட்ட. சரி அதை விட்டுரு. ஆ. கொஞ்சம் அமிர்த பால் இருந்தா ஊத்து. ஐயா அமிர்த பால ஊத்துற உன் கண்ணு நல்லா கொஞ்சம் கோழி முட்டை மாதிரி கொஞ்சம் தெளிவா இருக்கும். கூட 10 வருஷ காலத்துக்கு உழைப்பை நல்ல தெளிவா இருக்கும். ஆனா இப்பவுமே உனக்கு பக்கத்துல நிக்க ஆண்கள் தெரிய மாட்டேக்கு. ஆனா தூரத்துல இருக்க பெண்களை பார்த்த உடனே உனக்கு கலர் கலரா மினுங்குதுன்னு சொல்லுவிய. அப்ப அமிர்த பால ஊத்துனா உன் கண்ணு எதுக்கு ஆகும்? எதுல இருந்தாலும் பளிச்சுன்னு தெரியும் பாத்துக்கோ. எதுல இருந்தாலும் அதனால உனக்கு அமிர்த பால்லாம் ஊத்த வேண்டாம், கொஞ்சம் கள்ளிப்பால கறந்து ஊத்திடலாம். சரி ஏதோ உன்னால முடிஞ்சதை செய்ய, இருக்கட்டும் போட்டோம், நாளைக்கு பாத்துக்கிடுவோம். அதுக்கா கள்ளிப்பால வேணா கறந்து ஊத்தலாம்னு. அதனாலே பரமேஸ்வரா ஆண்டவா அதோ பார்த்தியாயே நந்தீஸ்வரா, என்ன அங்க என்ன தெரிகிறது? எங்க என்ன இதுவரை வனமதிலே இமயகிரி பர்வதத்தில் ஐயோ அசுரனான அரக்கன் 12 வருட காலம் ஆமண்ணே ஆகத்தவம் செய்து வருகிறான். அழைத்து வந்து கொடுக்க வேணும் ஆண்டவனு சொன்ன போது நந்தி நாமளோ தெய்வலோக பிறவி, பூலோகம் போகலாம், கைலாசம் வரலாம், பறக்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட உண்டு. அவனோ மானிட பிறவி, பூலோக ஜென்மா. அவனை எப்படி சுவாமி என்னாலே அழைத்து வர முடியும்? நான் சென்று எப்படி அழைத்துட்டு வர முடியும்? அஞ்சாத மலையாத சரி அருங்கவலம் உனக்கு வேண்டாம். இந்த பொடி என்னோட இடமதுல 2 பெரிய குலுக்க இருக்கியா? 2 குலுக்க, பெரிய குலுக்க. ஆமா, குடத்துக்காரரோட பேத்தியா குலுக்கையாம். அப்படியா? பெரிய குளுக்கலாமா? அவ குளுக்க எம்புட்டு காலம் போட்டாலும் நிறையவே செய்யாதாமன. அவ பேத்தியா குலுக்கைய பார்த்து ஊர்ல உள்ள அத்தனை ஆடவர்களும் போய் சேர்ந்துட்டாங்க பாத்துக்கோ. குளுக்க அவ்வளவு பெருசு பெறவே. ஆமா அந்த மாய்கள் உண்மைதான். குலுக்கன்னா உங்க பேத்தியா குலுக்க, அந்த குலுக்க இல்ல. வேற என்ன குலுக்க? இது குளிகை. குளிகை, பச்சிளம் குளிகை. பச்சிளம் குளிகை. அப்படி நீ குலுக்கணும்னு உங்க 2 பேருக்கும் அங்க 2 சேலை வேணுங்காரு, இவர் பெரிய குலுக்கங்காரு. ஏமா குலுக்க என்னங்க? குலுக்கன்னு சொன்ன உடனே எங்களுக்கு பேத்தியா யாவன் தான் வருது. சரி ஆமா, அந்த குலுக்க யாவன் தான் நமக்கு வருது பாத்துக்கோ. பேத்தியா குலுக்க. ஆமா சரிதான். அதனால அந்த பச்சிளம் குளிகையை வாங்கி பூலோகம் தன்னதிலே சென்று அசுர அரக்கனை அழைத்து வர வேண்டும் என்று சொல்ல குலுகையை கொடுத்தையானா? குலுக்கல்ல பச்சிளம் குளிகை. குளிகையை கொடுத்தையானா? சரி, அத கடவாயிலும் இடவாயிலும் போட்டு ஒதுக்க சொல்லப்பா. ரெக்கை வந்து முளைக்கும் என்று சொல்ல சரி, ஆகற்றும் என்று வாங்கி கொண்டு ஐயோ தன்னதிலே வந்து அந்த அசுர அரக்கனை காணாமல் எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ சுவாமி எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையா அரக்கனை? இன்னமும் காணலையே. இன்னமும் காணலையா அரக்கனை? இன்னமும் காணலையே. கைகால
சோர்ந்து வந்து ஒரு ஆலமர அடியில அரக்கா அரக்கா என்று 5-6 சத்தம் போட்டார். சோனு போய் உட்கார்ந்தார். அம்மா அரக்கா அரக்கா என்ற 5-6 சத்தங்களை கொடுக்க அசுர அரக்கனுக்கு அப்பந்தான் லேசா காத்துல கேக்கு. என்னதுமா காத்துல கேக்கு? என்ன நாமளுக்கு வரம் கொடுக்க ஆண்டவன் சிவபெருமான் தான் வந்தார் என்று. ஆமா, ஆண்டவர் இறைவன் தான் வந்தார் என்று கம்பத்துல இருந்த அசுர அரக்கன் கம்பம் விட்டு கீழிறங்கி ஆமையா சுற்றுமுற்றும் பார்க்குகிறார். ஆமா, காலு சிலம்பு வெள்ள நடுவயிற்றில் சிவப்பு இருக்கு. ஆமல்லே மூஞ்சி நீளம் முன்கருப்பு. ஆமோ முகத்தை சுற்றி வெள்ள இருக்க கண்டு ஆமையா நான் பகவானா இருந்தாலும் இருக்கிறார் சரிதான் என்ற அசுர அரக்கன் கம்பம் விட்டு கீழிறங்கி இறங்கி முக்காலும் சுற்றி வந்தான். முடிவணங்கி நமஸ்கரித்தார். ஆமோ 4 வேளை சுற்றி வந்து நாதனை அடிதொழுதண்டலிட்டு ஆமல்லே பரமேஸ்வரா 12 வருடம் தவம் இருந்த எனக்கு நீங்கள் நான் கேட்கக்கூடிய வரங்களை தர வேண்டும் என்றார். சரிதான். அட பாவி சண்டாளா, ஈசப்பாவி, என்னைய பார்க்கும்போது உனக்கு யாருன்னு தெரியலையா? தெரியலையா? அடே அரக்கா, நீ பார்க்கல உனக்கு யாருன்னு தெரியல? தெரியலையப்பா. தெரியவே இல்லையா? ஐயோ, என்ன இது தெரியாம தான் நீ இம்புட்டு நாளா ஊரா சுத்தி 12 வருடம் தவம் இருந்தியா? என்ன செய்ய முடியும் ஆண்டவா? என்ன அம்மா, நீர் யாருங்கிறது நான் இறைவன் நினைச்சு தவம் இருந்தேன். சரி, வந்திருக்கிறது இறைவனா இல்ல வேறு ஒருவரான்னு எனக்கு புரியல. அப்படியா? அதனால யாரு என்ன விவரம்ங்க விவரத்தை நீங்களே சொல்லுங்க. அடே அரக்கா, நான் யாரு தெரியுமா? யாரு? ஆண்டவன் சிவபெருமானுடைய தூதுவரப்பா. ஆமாப்போ. மட்டுமல்ல, ஆமா, ஆண்டவன் பகவானுடைய ஏவல் பிள்ளை. ஆமாண்ணே, என் பேரு நந்தீஸ்வர பகவான் என்று சொல்ல. ஆமா ஐயா. அடே அரக்கா, நந்தீஸ்வர பகவான் நான் தானப்பா. ஆமா, நான் தான். அந்த நந்தி நீதானா? நானே அசுர அரக்கனுக்கு கோபம் வந்தது. எப்படி? கோபம் கொண்டு கண் சிவந்து அடே வல்லரக்கா என்று நந்தி பகவான் எப்படி நந்தி பகவானுக்கு அசுர அரக்கன் ஏது சொல்லுகிறார் தெரியுமா? என்னம்மா சொல்ற? வார்த்தை ஒன்று சொல்ல கேடு, சொல்ல கேடு. உன்னை அழைப்பதற்கு ஆண்டவன் பகவான் என்னை அனுப்பி வைத்தாரப்பா. உன்னை அழைத்து சொல்லலாம் என்று வந்த என்ன சாபமா கொடுக்க போற? நீ சாபம் கொடுத்தையானா பலித்தாலும் பலித்து விடும். பலிச்சிடுதுன்னா நீ எப்படி கடவுளை காண்க முடியும்? அதனாலே ஆண்டவன் பகவான் உன்னை அழைத்து வர
சொன்னார், உன்னை அழைப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் அப்பா. சரி வா என்னோடு போகலாம் என்று சொல்ல, வா கைலாசம். ஓ நந்தி பகவான, என்ன நீங்களோ தெய்வலோக பிறவி, சரி கைலாசம் பூலோகம் வரலாம், கைலாசம் போகலாம். போகிறேன். நானும் மானிட ஜென்மமியா, என்னால எப்படியா வர முடியும்? பின்னால நான் எப்படியா வர முடியும்? உங்களுக்கோ பறக்கக்கூடிய சக்தி இருக்கு, கைலாசம் போகலாம், பூலோகம் வரலாம். ஆமா. நான் மானிட ஜென்மம். ஆ, உங்களை பின்னால நான் எப்படி கைலாசம் வருவது? சரி ஆண்டவன் சிவனாரை எப்போ பார்ப்பது? ஆமா. நான் கேட்ட வரத்தை எப்போ வாங்குவது? அதுக்கு விவரத்தை சொல்லும். அஞ்சாத மலையாத ஆ. அருங்கவலம் உனக்கு வேண்டாம். சரி. என்கிட்ட இருக்கு 2 குளிகை. குளிகை, ஆமா. பச்சிலம் குளிகை இருக்கு. சரி. இத கடவாயிலும் இடவாயிலும் போட்டு ஒதுக்குனா அம்மா 2 ரெக்கை வந்து முளைக்கும். முளைக்குமாப்பா? ஆதி கைலாசம் வந்து விடலாம் என்று சொல்ல, சரிதான். ஓ நந்தி, யாமியாம் போட்டு நேரம் கிடைச்சு சொன்னியாரு. அந்த நேரத்துல சொல்லி இருந்தா இதுக்குள்ள பகவானை பார்த்திருக்கலாம், வேணுங்க வரத்தை வாங்கியிருக்கலாம். இப்ப நேரம் வழக்குன்னு வாங்கினா வெடுக்குன்னு வாயில போட்டோம். வெடுக்குன்னு வாயில போட்டான். வரவே 2 ரெக்கையும் முளைத்தது. ஆமா. ஆகாயம் பூமிக்குமாகவே பறக்கா. சரி. ஓ நந்தி தேவா, ஓ முன்ன புன்ன கைலாச வாசலுக்கு போனது கிடையாது. நான் ஆண்டவனை பார்த்ததும் இல்ல. எங்க நீர் முன்னாலே போறோம் பாப்போம். நீ முன்னாலே போ, நான் பின்னாலே வாரேன். எப்படி வருவ நீ? நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள, கண்ணாஞ்சே வந்த புள்ள கண்ணம்மா. என்னடி மோனி அம்மா கண்ணுல மையி, யாரு வச்ச மையி இது? நான் வச்ச மையி. முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். அப்படியும் படி நேருக்கு அடுக்கும்படி. அதெல்லாம் முன்னாலே போனா அவர் பின்னாலேல போறாரா? வழி தெரியாதவனுக்கு வழி தெரிஞ்சாலும் முன்னால கூட்டு போனா தானையா பின்னால வழி நடந்து போகலாம். 7 கழுத வயசானதுக்கு அப்புறம் நீ முன்னாலே போ, நான் பின்னால வரணும்கிட்டா இருக்க. வயசான என்னம்மா, அந்த வயசுல உள்ள யாபகம் இப்ப கிடந்து அடிச்சுக்கிட்டு கிடக்கு. ஆசை அடிச்சுக்கிட்டு கிடக்கு. ஆசை கிடந்து அடிச்சுக்கிட்டு கிடக்கா. ஆசை கிடந்து அடிச்சுட்டு கிடக்க. வீட்டுக்கு வா, மைனிட்ட சொல்லிக்கிடுவேன். எந்த மயில எப்படி அடிக்கணும் பார்ப்போம். அதனாலே ஓ நந்தி பகவானே, நீர் முன்னால போறோம், நமக்கு பின்னாலே வாரமடா. சரிதான். நந்தி தேவன் முன்பறக்க வல்லரக்கன் பின்பறக்க சரணம் என்றே அடி தொழுது வருகிறார். நந்தி பகவான் பட்சியிலும் குளிகை வாங்கி சென்று விட்டார். சரி. இந்த அசூர அரக்கன் ஆண்டவனை காண வேண்டும் என்றார். அம்மா. ஓ நந்தி, ஆண்டவன் பகவான் எங்கேயா இருக்காரு? கையில இருக்காருப்பா. அதோ இருக்காரு, பார்த்தாயா? அம்மா. அம்மையும் அப்பனுமாக சொக்காட்டங்கள் மண்டபத்திலே அமர்ந்து கொண்டு சரி சோவி பரத்தி சொக்காட்டம் ஆடுகிறார்களே. அம்மா. இவர்கள் தான் ஆண்டவன் சிவபெருமான் சக்தி உமையவள் என்று சொல்ல, பார்வதி என்று சொல்ல, அவன் இப்படியே போய் ஆண்டவன் பகவானை தரிசனம் செய்தமே. ஆனா பகவான் நமக்கு வரம் தருவாரா? கேட்ட வரத்தை கொடுக்க மாட்டான், ஒருவருக்கும் தர மாட்டான். ஆமா. அதனாலே பலவித மலர்களை பௌசுடன் எடுத்து பறித்து கொண்டு பகவான் பாதம் போட்டு வணங்க வேண்டும் என்று. ஐயா. இப்ப நம்ம பேச்சியம்மா, சுடலமாறன், சிவபெருமான், கருப்பன், காளியம்மா, அம்மாச்சி ஐயா, சின்ன நம்பி, சரி, மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் கொடை விழா நடக்கு. ஆமா. இந்த கொடை விழா திருவிழாவில என்ன சாமியை நம்ம கும்பிட வாரோம். சும்மா வந்து சாமியை கும்பிட்டோம்னா கேட்ட வரத்தை கொடுக்குமாயா? சும்மா வந்து கூப்பிட்டா ஈடி எடுத்துக்கிட்டு கண்ணுல குத்திர போறா, ட்ரெஸ் உடுத்திட்டு வரணும். ஊரு கட்ட பிள்ளை, அதாவது வெறுங்கையோட வந்து சாமியை கும்பிடலாமான்னு கேட்டேன். அப்படி கேக்குறீங்களா? அப்படி வரக்கூடாது. ஏதாவது நம்மளால ஏண்டது ஒரு கற்பூரம், ஒரு சூடம், ஒரு பத்தி குச்சி, ஒரு தேங்காய் பழம், ஒரு தேங்காய் பழம், ஒரு பூ மாலை, ஒரு 1.5 ரூபாய், எதையாவது நம்மளால ஏண்டது ஒரு மலர் மாலை வாங்கி சாமிக்கு போட்டு கும்பிட்டாட்டா நம்மளுக்கு கேட்ட வரத்தை உடனே அள்ளி அள்ளி கொடுப்பா. வாங்க 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 வந்து உட்காருங்க, அப்பதான் எல்லாரும் வருவாவா. அள்ளி அள்ளி கொடுப்பா. என்னத்த
மலையாளம் தேங்காய் மாத்திரம் இல்லன்னு வச்சுக்கோ அருளே கிடைக்காது. அந்த மலையாளம் தேங்காயில ஏதாவது கீரல் உழுந்துட்டு வச்சுக்கோ சரி நமக்கு அருள் இல்லன்னு அர்த்தம். அதனால சும்மா எல்லாம் நம்ம கொண்டு போய் சாமியை கும்பிட்டா என்ன நம்ம மச்சான மாதிரி சரி திருமலை கோயில போனோம் பூசாரி தீவரணையை காட்டி கொண்டாந்து அம்மா அவர்கிட்ட கொடுக்கும் போது கற்பூரத்தை நீட்டும் போது அதுல கிடக்க துட்டை இவர் எடுத்துக்கிட்டு சின்ன எடுத்து பூசிட்டு வந்துருவார். ஏமா இவன் 501 எடுப்பான் 51 வச்சுட்டு வருவான். 501 எடுத்துட்டு 51 வைக்காரு. ஆமா குடுக்கறதுல கொடை வள்ளல் பாட்டுக்கோ. அப்ப முருகப்பெருமா கேட்ட வரம் அவருக்கு கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. நம்ம பேச்சியம்மா கொடுப்பாரா? கொடுத்த கண்டுதானமா எப்பேற்பட்ட மனைவி அவனுக்கு கொடுத்திருக்கான். சுடலமாடம் கொடுப்பாரா? அம்மா கருப்பசாமி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. நம்மளால ஏண்டது ஒரு கற்பூரமாவது ஏத்தி வச்சு கும்பிட்டாதான் கேட்ட வரத்தை கொடுப்பார். அப்படி அதனால என்ன நாம சும்மா போய் ஆண்டவன் பகவானை பார்க்க முடியுமா? முடியாது என்று மனமதிலே எண்ணி பலவித மலர்களும் பவுடுடனே எடுத்துக்கொண்டு அரக்கன் ஆண்டவன் பாதத்தில் போட்டு வணங்க வேணும் என்று எப்படி வருகிறான் தெரியுமா? எப்படி அம்மா அரக்கன் சுட்டி வணங்கி சுத்தி வந்தான் அடி தொழுதான் இடமே சுட்டி வளமை வாரா வணங்குவானா அரணை என்று வணங்குவானா சிவனை என்று என்று வணங்குவானா வணங்குவானா என்று பகவானை இடமே சுற்றி வலமே வந்தீர் கரம் எடுத்து வணங்கி வணங்கினா பகவான் முன்னாலே பாதம் தொட்டு பலவித மலர்களையும் போட்டு பாதம் தொட்டு வணங்கி சரி பரமேஸ்வரா 12 வருட காலம் தவம் இருந்த எனக்கு கேட்ட வர வேணும் என்றார். உடனடியாக வேண்டும் என்றார். பார்த்தார் ஆண்டவன் பகவான் என்னம்மா பேர்பட்ட அசுர அரக்க நீதானா? நானேதான் என்று மனமதிலே எண்ணிக்கொண்டு ஐயோ சொல்லுகிறார் தெரியுமா? நன்னே அப்படியே வாமகனே மகன வந்த மறு பக்கத்தேல உன்னுடைய தவம் போலே பார்த்தலைய ஐயோ அரியம்மா போ தவத்தில் ஐயோ பங்கு அரிய மேடோ ஐயோ பங்கு அதிக மேடோ என்ன வரும் உனக்கு வேணும்? இந்த நேரங்காலுதாரே ஆண்டவனு சொன்ன போது ஆமா அசுரனான வல்லரக்க வாடம்மா ஆண்டவ பகவானே சொல்லண்ணே 12 வருட காலம் ஆமையா தவம் செய்ததாலே கேட்ட வரமதெல்லாம் திருவையுடன் தவம் வேணும் செய்யவானோ கொடுக்க வேணும் பாக்கரையும் பாதி வாரானை எனக்கு வேணும் இலகத்தில் செய்ய வரும் வாடையா சிவனாரை எனக்கு வேணும் ஆமா மிளகுலையும் செய்ய வரும் சொல்லண்ணே முக்கணனை எனக்கு வேணும் ஆமையா எல்லையும் செய்ய வரும் செய்ய வரும் ஈஸ்வரனை எனக்கு வேணும். ஒன்று சொல்ல கேளே தெரியாதப்பா பகவானுக்கு தெரியாதப்போ என்ன வர உனக்கு வேணும்? என்ன வர உனக்கு வேணும்? இந்த நேரம் கேளுதாரே
எனக்கு என்ன வரம் வேணும் தெரியுமா? என்ன ஈசா இறைவா ஏழை பிரகாச ஆமோ கேட்க வந்த வரத்தை உங்களோட இடமுதலே சொல்ல வேணுமையானா நான் சொல்ல வேண்டுமானா அதே அரக்கா அவரவர் சிறிய தவங்களை செய்துவிட்டு பெரிய பெரிய வரத்தெல்லாம் வாங்கிட்டு போறாங்களே, கும்பிடு தண்டியில வாங்கிட்டு போயிருக்கான். நீயோ இம்பூட்டு பெரிய தவங்களை செய்து விட்டு பெரிய தவத்தை செய்து விட்டு இப்படி இத்தனையோண்டு கடுகுல மிளகுல கொத்தமல்லியில சீரகத்துலன்னு கேக்கிய சின்ன வரத்தை கைக்கியடா. அப்பேற்பட்ட வரம் உனக்கு என்ன வரம்பா வேணும்? விவரமா கேள் மகனே. பரமேஸ்வரா ஆண்டவா கேட்க வந்த வரத்தை சொல்ல வேணுமே. ஆனா ஆமா அங்க பக்கத்துல யாரு இருக்கா? என் பக்கத்துல அகிலாண்ட கோடி ஈஸ்வரி பிரம்மாண்ட நாயகி சரி ஆதிபரா சக்தி அம்மா உமையவள் பார்வதி அமர்ந்திருக்கிறார். பார்வதாதேவி இருக்காளே, உங்க சக்தி உமையவள் மீது எனக்கு ஆணையிட்டு கொடுங்கள். இவள் மீது ஒரு சத்தியம் செய்து கொடுங்க. ஒரு மானிட பிறவி மானிட ஜென்மம் சத்தியம் தானே கேட்கான். வேற என்னத்தை கட்டுருவான்? மண்ணை கேட்பான், மனைய கேட்பான், பொண்ணை கேட்பான், பொருளையும் கேட்பான். இல்லன்னு சொன்னா போனா போகுதுன்னு 4 மனவாட்டியே கேட்பான். ஒண்ணு கட்டி போட்டுட்டு உழைச்சு போட முடியாம தான் இப்படி ஊர் ஊரா அலையுதிய. இதுல உங்களுக்கு 7 பேரை வேணுமாக்கும். ஏமா அந்த காலத்திலே சொல்லியிருக்கான் பாத்துக்கோ ஆண்டவன். ஆனா பிறந்த ஆம்பளைக்கு ஒரு ஆம்பளைக்கு 7.5 பொண்டாட்டியாம். அதுதாமியா 7.5 என்ன அதாமியா 7.5? பிறகு 7.5ன்னா என்னது? ஒட்டு முழுக்குன்னு சொல்லக்கூடாது. சரி 7 மனைவிய கட்டணும், அரை மனைவிய செப்பனியா வச்சுக்கணும். அதுதான் பிறகு அரை மனைவிய செப்பினி வைக்க போய்த்தானே அவனுக்கு 7.5 நட்டம் தனியும் புடதில வந்து ஏறி நிக்கா. ஒரு போதும் பிடிக்க மாட்டான், கோடியும் கட்டி கோபுரத்துல வாழ்வான். வாழ்வான் நினைச்சவே. அம்மா நீ அப்படித்தான் கெட்டி வச்சிருக்கன்னு நினைக்கிறேன். 7.5 மனைவிய கெட்டாமனு வச்சுக்கோ, அவன் ஒரு பக்கமும் போக வேண்டாம். இங்க அழுத்தா அங்க, இங்க அழுத்தா அங்க, இங்க அழுத்தா அங்க, இங்க அழுத்தா அங்க, அதுவும் இல்லைன்னா ரோட்ல. என்ன ஒண்ணு கெட்டுனா உரியில சாப்பாடு, அம்மா 2 கட்டுனு வச்சுக்கோ உனக்கு தெருவுல தான் சாப்பாடு. அப்படியா? இதுல வேற 7.5 வேணுமா? அதாவது என்னம்மா ஒண்ணு கெட்டுனா நல்லா எங்க வாங்க போங்க உட்காருங்க அப்படின்னு பொங்கி பொறிப்பா, 4 முட்டையை அவிச்சு கொடுப்பா, 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலை சுண்ட காய்ச்சி எடுத்து கொடுப்பா, சரி இளஞ்சூடா வெந்நிய போட்டு கொடுப்பா, பருப்பு சோறு பொங்குவா, கருவாட்டு கறியும் வைப்பா. சரிதான் இதெல்லாம் கொடுப்பா. ஆனா 2 கட்டுன்னு வச்சுக்கோ என்ன அங்க தின்னுட்டு வந்திருப்பாங்க இந்த அதானே அந்த வீட்டுல தின்னுட்டு வந்திருப்பான். அங்க வாரம் அப்படியா அப்படின்னு சொல்லுவா. அப்படியானே சொல்லிருக்காங்க. அங்கேயும் சாப்பிட முடியாது, இங்கேயும் சாப்பிட முடியாது. பெரியவங்க சொல்லிருக்காங்க. என்னன்னு 3 மனைவியை கட்டினா முசியாம வாழலாம் இருக்காங்க. 3 மனைவிய 2 மனைவியை கட்டி பார்க்கணும், சரி இல்லைன்னா 3வது ஒண்ணு கட்டிடணும். சரி முசியாம வாழ்ந்துட்டு போயிடலாம். அவளும் சரி இல்லைன்னா 4வது ஒண்ணு, 4வது வீட்டுக்கு சாப்பாடு கொடுப்பா, நன்மையோட வாழலாம். ஆமா நன்மையோட. அது இல்லைன்னா 5வது ஒண்ணு, சரிதான் அடுக்கலையில வச்சு சாப்பாடு கொடுப்பா. ஆணு வர்க்கம் பொல்லாத வர்க்கம். ஆமாயா அடுக்கலையில வச்சு உனக்கு நல்லா முதுகுல குடுப்பா சாப்பாட்ட பிறகு சொல்லுதீங்க. கம்பு ஜாயிண்ட் வாத்தியம் பண்றா வாத்தியா. ஆமா அவள் வந்து நமக்கு தாய் மாமா. நமக்கு தாய் மாமா. அவர் மவளத்தான் நான் கட்டியிருக்கேன். அப்படியே சொல்லவே இல்லையானே எனக்கு தெரியாது. கல்யாணத்து அன்னைக்கு ஒரு மாடு சீதனமா தந்தாரு. சரி வந்த புதுல 5 லிட்டர் கறந்துச்சு. ஒரு 3 வருஷம் கழிச்சிச்சு. சரி 1.5 லிட்டர் ஆச்சு. ஐயோ அதுக்கடுத்த 20 வருஷம் ஆயிப்போச்சு. சரி நானும் எழுத்து பார்க்க 1/4 லிட்டர் கூட வர மாட்டேங்குமா. மாட்டுக்குதான் மாடு வத்தி போச்சு. ஆமா பத்து மாடா போச்சு. இப்படியும் கொடுத்து என்ன ஏமாத்திட்டாங்க. இப்படி மாட்டை கொடுத்து ஏமாத்தின என்ன செய்ய முடியும்? மாட்டுக்கு வயசாகி போச்சுலாமா, தீவனம் கொடுத்து பார்த்தேன். எவ்வளவு மாட்டுக்கு தீவனம் போட்டாலும் தீவனத்தை சாப்பிட மாட்டேங்குது. ஒரே பச்சைக்காரியா வாங்கி போடுன்னு நான் வந்து வைக்கிற கூட அதுக்கு போட மாட்டேன். பச்சைக்காரியத்தான் வாங்கி போட்டேன்னு பச்சைக்காரி வாங்கி போட மாட்டேன், வைக்கிற கூட போட மாட்டேன். சரி அது எங்க பால் இருக்குமா இருக்குமா? நானும் பாட்டு எழுத்து பார்த்தா வர மாட்டேன். நீ நல்லா வைக்கலு நல்லா புல்லு கில்லு அறுத்து போட்டா தானே போச்சிருக்கலாமா? அவ்வளவு போட்டா. ஓ அவ்வளவும் போட்டா. கல்யாணம் போதுல நானும் நீ சொன்ன அவர் சொன்ன மாதிரி புண்ணாக்கு பருத்தி கொட்டை எல்லாம் வாங்கி போட்டேன். சரி மாடு அது நல்லா உருளை கிழங்கா உருண்டுகிட்டு வந்துச்சு. உருண்டுகிட்டு வெறும் மாட்டை நம்மளால சமாளிக்க முடியல. ஐயா அதனால தான் பார்த்தேன். வைக்கலும் கிடையாது, புண்ணாக்கு கிடையாது, தவிடு கிடையாது, தண்ணி கூட கிடையாது போட்டேன். போட்டாச்சு. இப்ப மாடு கொஞ்சம் வத்தல் ஆயிடுது, பால் ஃபுல்லா வத்தி போச்சு. மாடு அதாவது கொஞ்சம் என்னமாவது அதுக்கு தீனி போட்டா தானே என்ன தேடி கறந்துகிட்டா கொழுப்பு வைக்கலாம். நான் என்ன மாதிரி கொழுப்பு வச்சு நம்மள முட்டுது. அது தீனி போடலன்னா அப்புறம் அது எங்க இருந்து உனக்கு பால் கறந்து கொடுக்கும்? தீனி போட்டா தான் வருமா? பெரிய பெரிய மாடை காப்பது மச்சான் தான் முடியும். அது உண்மைதான். அதே போல
பரமேஸ்வரா, எனக்கு நீங்கள் பார்வதி மீது ஆணையிட்டு தர வேண்டும் என்று சொல்ல சக்தி உமையவள் மீது ஆணையிட்டு கொடுத்து இவன் கேட்கும் வரங்களை கொடுக்க வேண்டுமே என்று ஆண்டவன் எப்படி சத்தியம் செய்து கொடுக்கிறார் தெரியுமா? ஏ அரக்கா, நீ கேட்ட சத்தியம் தானடா வேணும். இந்த புடி வாங்கிக்கா. எப்படி தெரியுமா? என்ன ஆன உன்னான உமையவள் மீது தன்னான வேலை மீது ஆணையாக வேண்டிய வரமும் தாரே மேல சத்தியம்மா கண்டிப்பாக வரமும் தாரே பச்சை தண்ணி கலந்து கை பார்த்து சொல்லுவாரா பஸ் பார்க்கறந்து ஆணையிட்டு ஆணையிட்டு கொடுப்பாரா அப்படின்னு ஆண்டவன் பகவான் என்னான உன்னான உமையவள் மீது தன்னான உமையவள் பார்வதி மீது தன்னான வேலன் மீது ஆணையாக ஆமா கணவதி மேல சத்தியமா சத்தியமா என்னது எனக்கு உங்களுக்கு இல்ல அதான கேக்க சாட்சி இருக்கான் பாரு பிறவியப்பா கணவதி மேல சத்தியமா கண்டிப்பாக உனக்கு வரந்தாரே என்று பச்சை தண்ணி கைவார்த்து பகவான் உண்மை சொல்லி சத்தியம் செய்து கொடுக்க ஆணையிட்டு கொடுக்க 6ஆம் வருஷம்